ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஒரு புது மாங்காவை பார்க்க போறோங்க. நீங்க ஸ்குவிட் கேம் பார்த்திருப்பீங்க, அலிஸ் இன் பார்டர்லாண்ட் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரியான பயங்கரமான கேம் தாங்க இங்க நடக்குது. ஆனா கேம் நடத்துறது கடவுளுங்க. ஆமாங்க, இந்த மாங்காவோட பேரு காட் கேம். இந்த கேம்ங்கிறது சாதாரண கேம் கிடையாதுங்க, ரொம்பவே டேஞ்சரஸான கேம். இந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்தான கேம்ல நம்ம அப்பாவி ஹீரோ மாட்டிக்கிட்டு என்னென்ன பாடுபட போறான், இந்த கேம்ல அவன் எப்படி உயிர் பிழைக்க போறான், இதுல எப்படி அவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்றத இந்த மாங்காவில நம்ம பார்க்கலாங்க. இந்த மாங்கா சும்மா ஆக்ஷன் பேக் வேற லெவல்ல வெறித்தனமா இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம இந்த மாங்கா எபிசோட ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் தான். அவர் அப்படி மெதுவா கண்ணை முழிக்கிறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் கண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்குது. அப்புறமா சுத்தி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா வெள்ளையா எல்லாமே காலியா இருக்குது. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, ஏய் நான் எங்கடா இருக்கிறேன், இது எந்த இடம், ஆமா இரு நான் யாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டவுட் ஆயிரும். நம்ம ஹீரோ யாரு அப்படின்றது அவருக்கே தெரியல. அப்புறமா கண்ணை முடிச்சுட்டு நம்ம ஹீரோவோ, நான் எப்படி இங்க வந்தேன், என்ன நடக்குது இங்க, எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்தில் இல்லையாடா, ஆமா என் கையில எதுக்கு சங்கிலி கட்டி இருக்குது, என்னடா நடக்குது இங்க, இந்த இடமே காலியா இருக்குது, யாராச்சும் இருக்காங்களா, நான் உடனே போய் தேடி பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ அப்படி தேடி ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஓட ஓட அந்த இடம் ஃபுல்லா காலியா தான் இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி டயர்ட் ஆயிடுவாரு. என்னடா இந்த இடத்துல ஓடி ஓடி டயர்ட் ஆயிட்டனே, இங்க வேற யாருமே இல்லையா, ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டே இருக்கேனடா, ஏதாச்சும் இருக்கணுமே, நான் மட்டுமா தனியா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சோர்வா இருக்கும்போது அங்க தூரத்துல ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, அங்கே தான் இருக்குதே, நான் நினைச்சேன் நான் மட்டும் எப்படி இங்க தனியா இருப்பேன், யாராச்சும் இருக்கணும் இல்லையா, இவ்வளவு பெரிய இடமா இருக்குது, நான் வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓடி போய் பார்த்தா அந்த இடத்த பார்த்தோம். நம்ம ஹீரோ அப்படி பயத்துல உறைஞ்சு போய் நின்றுட்டு, அட என்ன இலவிடாது அப்படி சொல்லிட்டு பார்ப்பான். என்னன்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணை எவனோ கொண்டு போட்டுருக்கான். அந்த ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணு இறந்து கிடப்பாளா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, அட இங்க வந்து தெரியாம மாட்டிக்கிட்டேனா, என்ன இடம்டா அது, இந்த பொண்ணை எவன்டா கொண்டது அப்படி சொல்லி பயத்துல நடிக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவோ. சரி சரி சரி, கூல் டவுன், மூச்சை நல்லா இழுத்து விடு அப்படி சொல்லி இழுத்து விட்டுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் வந்து கையை வைக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு யாராவது அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தர் குடி போட்ட வந்துட்டு, டே தம்பி யாரா நீ தான் அந்த பொண்ணை கொன்னியா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ, இல்லையா என்ன பார்த்தா என்ன கொலை பண்ண மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த குடி போட்டவனும், ஆமா உன்னை பார்த்தா கொலை பண்ண மாதிரி தெரியல, அவளை யாரும் நெஞ்சிலே குத்தி கொண்டிருக்காங்க, அது வெறும் கையால் குத்துற மாதிரி இருக்குது, உன் கையை பார்த்தா அப்படி இருக்கிற மாதிரி தெரியல, சரி எந்திரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கையை பிடிச்சி தூக்கி விடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த குடிமி போட்டவன்ட்ட, டே குடிமி இது எந்த இடம், ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பானா. அதுக்கு அந்த குடிமி போட்டவனும், டே எனக்கு எதுவும் தெரியாதுடா, ஆமா என் பேர் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என் பேரே எனக்கு தெரியாது, இதுல உன் பேர் வரியா, ஆமா உன் கையில என்ன செயின் இல்ல, என் கையில செயின் வச்சு அவனை கட்டி போட்டிருக்கான் அப்படின்னு கேட்க. அதுக்கு அந்த குடி போட்டவனும், டே என்னடா கேள்வியா கேட்கற, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுடா அப்படின்னு சொல்ல. சரி உன்கிட்ட கேட்டு வேஸ்ட் தான் போல இருக்கே அப்படி சொல்லும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். போட்டியாளர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் அப்படி மேல இருந்து கீழே பறந்து வந்துட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த குடி போட்டணும், டே யாரா அது குரல் மட்டும் கேட்குது, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு கேட்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு பேப்பரை பிடிச்சிட்டு படிப்பாரு. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னு படிச்சு பார்த்தா, ரியான் அசூரா 19 வயசு பையன் அவனோட அக்காவை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டிருக்குமா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்னது 19 வயசு பையன் ரியான் அசூராவா, ஒருவேளை இது நானா இருப்பணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தேகப்பட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த குடியும் போட்டவன் இன்னொரு பேப்பர் படிச்சுட்டு இருப்பானா. அதுல டெங்கன் சாவ் 35 வயசு, அவனுக்கு ஒரு மனைவி 3 குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு அவன் கத்துவான், டேய் என்னடா அது, என்ன இலவடாது, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையாடா, இது என்ன பத்தியாடா அப்படி சொல்லிட்டு அவன் கோவத்தை கத்திட்டு இருப்பான். அப்புறம் மறுபடியும் ஒரு சவுண்ட் கேட்கும், உங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படும், நீங்க அதை வச்சு இந்த போட்டியில பங்கேற்கணும் அப்படி சொல்ல. டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி வெளிச்சம் பயங்கரமா அடிக்கும் பாருங்க. என்னன்னு பார்த்தா டக்குன்னு ஒரு பெரிய ஸ்வாடுங்க, 2 பக்கமும் ஸ்வாடு, நடுசுல புடி இருக்கிற மாதிரி. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா அது அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பாரு. அந்த பக்கம் பார்த்தா அந்த குடிமட்டவன் கையில 2 ஈட்டி மாதிரி சின்ன வெப்பன் வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆயிட்டு, என்னடா அது, இங்க அந்த பையன் இறந்து போன அந்த பொண்ணு நான் எல்லாருமே ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டிருக்கோம், இப்ப திடீர்னு கையில வெப்பன் வருது அப்படி சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். அப்புறமா மேல இருந்து சவுண்ட் கேட்கும் பாருங்க, உங்களுக்கு 5 நிமிஷம் டைம் இருக்கு, இந்த 5 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த ஆப்னட்டை நீங்க கொல்லணும், அப்படி நீங்க கொல்ல தவறிட்டீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்க அந்த சூட்டுல சாக் அடிச்சு நீங்க இறந்து போயிருவீங்க, அப்படி இல்லாம யாராவது ஒருத்தங்க ஜெயிச்சிங்க அப்படின்னா அவங்க கூட கடவுள் பேசுவாங்க அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குமா. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, என்ன அது கடவுள் பேசுவாங்களா, என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அந்த குடியும் போட்டவன் 2 பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அப்புறமா மறுபடியும் ஒரு சத்தம் கேட்கும், வெல்கம் டு
காட் கேம், கடவுளின் விளையாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மேல பார்த்தா 5 நிமிஷம் அப்படி சொல்லி டைமிங் ஆனாயிரும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த குடியும் போட்டவனும் கையில வெப்பனை வச்சுட்டு நேருக்கு நேரம் வைப்பாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ வானத்தை பார்த்துட்டு என்னது இது டைமிங்கு, நம்ம இப்போ சண்டை போடணுமா அப்படின்னு கேட்கும்போது டைமிங் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த குடியும் போட்டவன் பார்த்துட்டு டே குடிமி இதெல்லாம் பொய்யா இருக்குமாடா, இது என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புள்ளியாடா அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அவன் கத்துவான், டே என்ன நினைக்கிற, இது பிராங்கா இருக்குன்னு நினைக்கிறியா, எப்படி நீ பிராங்கா இருக்குன்னு சொல்லுவ, இது எல்லாமே உண்மையா இருக்குது, இந்த ட்ரெஸ்ஸை கூட நம்மளால கழட்ட முடியல, வெப்பனை பாரு சும்மா பயங்கரமா இருக்கு, இதெல்லாம் பார்த்துமா நீ பிராங்க்னு சொல்ற அப்படி நான் கோவமா கேட்க நம்ம ஹீரோ அப்படி பெருமூச்சு விட்டுட்டு டென்ஷன் ஆகாத, பதட்டப்படாத, இது பொய்யா இருந்தாலுமே எனக்கு ஒரு குடும்பம் கண்டிப்பா இருக்கும், அவங்கள நான் கண்டிப்பா போய் பார்த்தாகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த பக்கம் அவருக்கா பார்த்தீங்களா குடியும் போட்டவன், தம்பி நான் உன்னை இந்த இடத்துல தான் பார்த்தேன், எனக்கு இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாது, இது ஒண்ணுமே இல்லை, நீ எனக்கு யாருமே இல்லை அப்படி சொல்ல நம்ம ஹீரோ அப்படி கண்ணை முடிச்சு பார்த்துட்டு என்னது இவன் மனசை ரெடி பண்ணிட்டு இருக்கானா எதுக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த குடிமி போட்டவன், டேய் உனக்கு புரியலையாடா, எனக்கு வேற வழி இல்லை, நான் உனக்கு கொன்னே திருவேண்டா அப்படி சொல்லிட்டு அவனோட வெப்பனை வச்சுட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கு வேகமா வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படி கண்ணை திறப்பாரு பாருங்க, திறந்த உடனே அவர் கண்ணில் அந்த பிங்க் கலர்ல ஏதோ வெளிச்ச மாதிரி வந்துட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இங்க என்ன நடக்குது, என்னால எப்படி அந்த குடியும் போட்டவனோட அட்டாக்கை தெளிவா பார்க்க முடியுது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு, என்னோட உடம்பு ரொம்ப லேசா இருக்கிற மாதிரி இருக்குது, காத்துல பறக்கிற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்க. பார்த்தா அந்த குடியும் போட்டவன் அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதுல இருந்து அசால்ட்டா டார்ச் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோவோ என்ன நடக்குதுங்க, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ கண்ணுக்கு ஒளி வெளிச்சம் நூல் மாதிரி டிராவல் ஆகி அந்த குடுமையோட நெஞ்சில பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல அட்டாக் பண்ணு அப்படின்ற மாதிரி காமிக்கும். நம்ம ஹீரோ மனசுல ஒரு சத்தம் கேட்கும், அவனை கொல்லு, நீ உயிர் பிழைக்கணும், அவனை கொல்லு அப்படின்னு சத்தம் கேட்க நம்ம ஹீரோ என்னடா இது அப்படி சொல்லிட்டு அந்த பாயிண்ட் பண்ண இடத்துல அட்டாக் பண்ணாம அவனை சும்மா ஒரு அடி அடிச்சிருவாரு. அவனும் அப்படி வெப்பனை கையில பிடிச்சிக்கிட்டு திருப்பிட்டு நம்ம ஹீரோவை இது இப்படிதான் முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஓங்கி குத்துறதுக்கு வருவான் பாருங்க. நம்ம ஹீரோவோ நான் இவனை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, இவனை காயப்படுத்தணும்னு விரும்பல அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் நம்ம ஹீரோவோ காலிலேயே அந்த ஃபோர்க்கு மாதிரி வெப்பன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு குத்திடுவான். நம்ம ஹீரோவோ டே குடுமி நான் தான் உன்னை அட்டாக் பண்ணல, நீ எதுக்குடா என்ன அட்டாக் பண்ற, நான் இவனை கொல்ல வேண்டாம் நினைச்சாலுமே இவனை கொல்றதுக்கு தயங்கவே மாட்டானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து வேகமா தப்பிச்சு ஓடுறதுக்காக பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா அவன் அட்டாக் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதுல இருந்து டாச் பண்ணி எஸ்கேப் ஆகி ஓடுவான் பாருங்க. அந்த குடியும் பட்டனும் ஏய் தப்பிச்சாடா ஓடுற அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ நடக்க முடியாம தூரத்துல போய் படுத்துருவான். படுத்துட்டு அவன் காலில் குத்திருக்க அந்த வெப்பனை எப்படியாச்சும் எடுத்தாங்கன்னுட்டு அப்படியே கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு புடிங்கிடுவான். புடுங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா வலிக்கும். அப்படியே அழுதுகிட்டே இருப்பான் பாருங்க. சே இது எப்படி, நான் எப்படி பண்ணுவேன், அவனை நான் கொல்லணுமா, அவன் என்னை கொல்றது கூட தயங்க மாட்டானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறி அழுதுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல ஒன்று தோணும், நான் சாக விரும்பல, நான் சாக மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த குடிமைத்தலையா இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அவனோட வெப்பனை நம்ம ஹீரோ பார்த்து த்ரோ பண்ணி விட்டுருவான். நம்ம ஹீரோவோ என்ன நடக்குதுங்க அப்படின்னு பாக்குறதுக்குள்ள அந்த வெப்பன் நம்ம ஹீரோவோட ஷோல்டர்லயே வந்து ஒரு சொருவிடும். நம்ம ஹீரோ அப்படியே அட்டாக்ல படுத்துருவாரு. சே வலிக்குதடா எனக்கு அப்படி சொல்லி படுத்து கிடக்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோட வெப்பன் கீழே கிடக்குமா. அவன் இருக்கான் பாத்தீங்களா குடிமைத்தலையன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப லக்கியான நாள், நீ உன்னோட வெப்பனை கீழே போட்டுட்ட, அது மட்டும் இல்லாமல் உன் கையில் சங்கிலி வேற எவனா கட்டி விட்டுட்டான், அதனால நான் உன்னை ஈஸியாக கொண்டுருவேன், எனக்கு வேற வழி தெரியல தம்பி, நான் உயிர் வாழணும்னா உன்னை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெப்பனை எடுத்துட்டு நம்ம ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட வருவான் பாருங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு நான் ஏன் இவனை கொல்ல விட்டுட்டேன், நான் இவனை முன்னாடியே கொண்டிருக்கணும், நான் ஏன் தயங்கி நின்றுட்டு இருந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கண்ணுக்கு மறுபடியும் அந்த வெளிச்சம் மாதிரி நூல் மாதிரி போய் அவனை எங்க அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் மாதிரி காட்டும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, என் கண்ணுக்கு எப்படி இந்த மாதிரி இதெல்லாம் தெரியுது, நான் யாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மறுபடியும் நம்ம ஹீரோ மண்டையில சத்தம் கேட்கும், அவனை கொல்லு, நீ எதுக்கு தயங்குற, நீ எதுக்கு பயப்படுற, அவனை கொல்லு அப்படி சத்தம் கேட்கும் பாருங்க. அவன் நம்ம ஹீரோவை வெட்டுறதுக்காக அப்படி சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஓங்கி ஒரு குத்துவான். பார்த்தா நம்ம ஹீரோ அதுல இருந்து எஸ்கேப் ஆகி டாச் பண்ணி தூரம் போயிடுவாரு. அதை பார்த்துட்டு அந்த குடிமையும் என்னது நீ தப்பிச்சிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடா பறந்து வருவார் பாருங்க. அவரோட கையில அந்த குடிமையோட வெப்பன் தான் இருக்கும். அதை வச்சுட்டு அந்த குடிமையோட கழுத்துல ஒரே சொருக சும்மா சத்தக்குன்னு சொல்வார், ரத்தம் சும்மா பித்துக்குன்னு தெரிக்கும். அப்புறமா நம்ம ஹீரோ சொல்வாரு, நான் இதுக்கு மேல தயங்கிறதா இல்லடா, நான் அதை பண்ணிதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த குடிமை தலைவனுக்கு டக்குன்னு பின்னாடி போய் அந்த சங்கிலியை வச்சு அவனோட கழுத்துல ஒரு இருக்காரு பாருங்க. எப்படி கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் நாகார்ஜுனாவோட கழுத்தை வாட்சை வச்சு இருக்குவாரோ அதே மாதிரி இவன் கழுத்துல நம்ம ஹீரோ சங்கிலியை வச்சு ஒரு இருக்குவாரு. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு,
நானும் பொழைச்சுதானே ஆகணும், அதனால எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்ல அவன் அப்படி கதறுவான். ப்ளீஸ்டா என்னை விட்டுடுறா, நான் திரும்ப போகணும்டா, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா, நான் அவங்கள பார்க்கணும்டா அப்படி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்ன மன்னிச்சிரு, எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முதுகுல காலை வச்சு மிதிச்சு அவனை படுக்க போட்டு சங்கிலியை வச்சு கழுத்துல ஒரு இழுத்ததுக்கு அப்புறம் அவன் கழுத்து டடக் அப்படின்னு உடஞ்சிருவான். அதோட அவன் கதை முடிஞ்சிரும். நம்ம ஹீரோ அப்படி சே என்னடா இது, நான் எதுக்கு இவனை கொன்னேன், வேற வழி இல்லை, நான் அவனை கொல்லலை அப்படின்னா என்ன அவன் கொன்றுவான். ஆனா அவன் பேர் என்ன, தெங்கனா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த பேப்பரை எடுத்து படிச்சுட்டு இருப்பான். சரி நான் எது பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாகணும், எவனோ காடு வருவானமே, கடவுள் வாடா உன்கிட்ட பேசி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம டென்ஷனாக பார்த்துட்டு இருக்க 5 செகண்ட் அப்படின்ற மாதிரி டைமிங் குறையும். மேலே பார்த்தா பயங்கர வெளிச்சமா இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்க அப்போ அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்கும் பாருங்க, 3,50,81வது போட்டியாளரே நீ ஜெயிச்சிட்ட, ரியான் அசூரா, நான் தான் கடவுள் அப்படி சத்தம் கேட்க நம்ம ஹீரோவோ என்னது கடவுளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஷாக்காய் பார்த்துட்டு இருப்பான். அப்போ மேல இருந்து யாரோ ஒருத்தன் அப்படி கீழே இறங்கி வந்துட்டு இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு இருக்க அப்பதான் அந்த கடவுளோட மூஞ்ச காட்டுறாங்க. அவன் பார்க்கறதுக்கு டாக்டர் டூம் மாதிரி இருக்கான். அவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டு உனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவோ ஃபீலா என்ன ஃபீல் அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, கடவுள் நான் சொன்னது உனக்கு புரியலையா, உனக்கு எப்படி ஃபீலா இருக்குது, அவனை நீ கொன்னியே அது எப்படி ஃபீலா இருக்கு அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருப்பான். அப்ப டக்குன்னு அந்த கடவுள் இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஒரு மேஜிக் யூஸ் பண்ணுவான். அப்ப நம்ம ஹீரோ மனசுல இருக்க உண்மை வெளியே வரும் பாருங்க, அதுவா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் உயிரோடு இருக்கேன், இது ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அந்த கடவுள் சொல்லுவான் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, உன்னோட மூளை ஒன்று சொல்லுது, உன்னோட மனசு வேற ஒன்று சொல்லுது, 2 மனசு இருக்கா உனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்புறம் அங்கே கேட்பான் பாருங்க, யோ உன்னால படா பேஜாரா போச்சையா, இது எந்த இடையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க அதுக்கு அந்த கடவுள் சொல்லும் பாருங்க, இது நான் உருவாக்கப்பட்ட இடம், முக்கியமா கேமுக்காக, இங்க 20 லட்சம் ஆன்மாக்கள் நீ விளையாண்ட இந்த ரவுண்டை விளையாண்டாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ என்னது இந்த ரவுண்டா அப்படின்னா 20 லட்சம் மக்கள் அவங்களுக்குள்ள சண்டை போட்டு ஒருத்தவங்களை கொன்னாங்களா, யோ ஏன் அப்படி பண்ற, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரலையே, நான் எதுக்கே அங்க வந்தேன், என்ன எதுக்கே கூட்டு வந்த அப்படி நம்ம ஹீரோ கத்த அதுக்கு அந்த கடவுள் சொல்லுவாங்க பாருங்க, இது ஒரு சரியான கேள்வி, இந்த 20 லட்சம் ஆன்மாக்கள் ஒரே கேம் விளையாடுவாங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ மறுபடியும் குறுக்க போந்து யோ என்னையா பேசிட்டு இருக்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வாயில இருந்து வார்த்தையே வராது, அப்படி கழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோவோ என்ன வார்த்தையே வர மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி துடிச்சிட்டு இருப்பானா, பார்த்தா அந்த கடவுள் தான் அதை பண்ணிருப்பாப்ல, தம்பி நான் பேசிட்டு இருக்கேன்ல குறுக்க பேசாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பிடிச்சி தரையில ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு மறுபடியும் அந்த கடவுள் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்க, என்கிட்ட அளவுக்கு அதிகமா கட்டுப்பாட்டு இல்லாத அதிகமான பவர் இருக்குது, நான் தான் இந்த மொத்த யூனிவர்ஸுமே உருவாக்குனேன், அது எதுக்காக தெரியுமா, இந்த கேம்ல ஜெயிக்கிற ஒருத்தங்களுக்கு அவங்க ஆசைப்படுறத நான் கொடுப்பேன், இங்க 20 லட்சம் பேர் ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டு சாவாங்க, அதுல கடைசியா ஒருத்தன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு மறுபடியும் நம்பிக்கிற கத்துவான், யோ எதுக்கு ஏன் அப்படி பண்ற, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கத்த அதுக்கு அந்த கடவுள் சொல்லும் பாருங்க, என்டர்டெயின்மெண்ட்டுமா என்டர்டெயின்மெண்ட், எனக்கும் இன்னும் நிறைய பேத்துக்கும் இதுதான்ப்பா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல இன்னும் நிறைய பேரா அவங்களாம் யாரையா அப்படின்னு கேட்க அது உனக்கு போக போக தெரியும் தம்பி, நான் யாரு, என் கூட இருக்கிறவங்க யாரு, இந்த கேம் என்ன, நீ யாரு, உன்னை பத்தி எல்லாமே போக போக கத்துக்குவ, முதல்ல இந்த கேம்ல இருந்து எப்படி உயிர் பிழைக்கிறதுன்றதை மட்டும் யோசி, உன்னால அது மட்டும் தான் பண்ண முடியும், வரட்டா தம்பி இந்த கடவுள் கேமுக்கு உன்னை வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அங்கிருந்து போக நம்ம ஹீரோ யோ நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போனா கட் பண்ணா நம்ம ஹீரோ வேற ஒரு இடத்துக்கு வந்துருவான். அப்படி நம்ம ஹீரோ பேக்க முழிப்பான் பாருங்க, என்னடான்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோ மாதிரியே யூனிஃபார்ம் போட்டு நிறைய பேர் நிப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க, என்ன மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க பத்தாதுக்கு சின்ன பசங்களாம் இருக்கிறானுங்க, யாரா குழந்தைங்களெல்லாம் உள்ள விட்டது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க, என்னது என் கையில சங்கிலியே காணோம், என்னோட காயமெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா குணமாகுது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஒரு கதவு இருக்கிறத நம்ம ஹீரோ பாப்பாரு பாருங்க, அதுல என்டர் ரவுண்ட் 2 வித் எ பார்ட்னர் அப்படி சொல்லிட்டு போட்டிருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னது ரவுண்ட் 2வா அப்படின்னா இங்க இருக்கிறவங்க ஏற்கனவே நான் விளாண்ட ரவுண்டை விளாண்டுருப்பாங்களா அப்படின்னா என்ன மாதிரி அங்க ஒருத்தனை கொண்டுட்டு தான் இங்க வந்திருக்காங்க, நானும் இவங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும், இல்லனா இவங்க என்ன வீக்கா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அடுத்தடுத்த ரவுண்டு விளையாடி ஆகணும் அப்படி சொல்லிட்டு போய் நின்னா அங்க ஒரு ரோபோட் நிக்கும் பாருங்க. அந்த ரோபோட் சொல்லும்,
வாழ்த்துக்கள், உங்களை வரவேற்கிறேன் 3,05,081வது போட்டியாளரே. நீங்க இப்போ 2வது ரவுண்டுக்கு ரெடியா அப்படின்னு கேட்கும் பாருங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. போக போக சும்மா பயங்கரமான கேம்லாம் வரப்போகுதுங்க. நம்ம ஹீரோ உயிரை பணைய வச்சு விளையாட போறாரு. இன்னும் வெறித்தனமான விளையாட்டுலாம் வரப்போகுது. ஸ்குவிட் கேம் அலைசின் பார்டர்லாண்ட்ல எந்த அளவுக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல கேம் ஸ்டார்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.